இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். மா மைக்ல பேசு. அன்பு மக்களே, மகாதேவன் அம்பலத்தின் மகளாகிய நான், ராச அம்பலத்தின் தங்கை பத்மாவதியாகிய நான், உங்கள் வேண்டுகோளுக்கிணங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் மக்களுக்காக, மக்கள் விருப்பத்திற்காக தேர்தலில் போட்டியிட சம்மதித்துள்ளேன். எல்லாரும் கை தட்டுங்க. இன்னும் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். என் தகுதி தராதரத்தை மறந்து என் வசதியான வாழ்க்கையை உங்களுக்காக துறந்து உங்கள் முன்னாடி நின்று ஓட்டு கேட்கிறேன். நான் கேட்காமலேயே நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. அதேபோல் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்பது உங்கள் கடமை, உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. இந்தாங்க குடிங்க. அட, பரம்பரை அரசியல்வாதி மாதிரி பொலந்து கட்டுறீங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போக பாரு. அத்தை பெரிய பேச்சாளர் மாதிரி பேசுறாங்கல்ல. வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க நில்லுங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியுமே, சிவா தம்பியோட வைஃப் தானே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் தான் சிவாவோட வைஃப். நான் மட்டும் தான் சிவாவோட வைஃப். இந்த துளசி என் பேரை யூஸ் பண்ணி நான் தான் ஜனனி, மலேசியால இருந்து வந்திருக்கேன்னு எல்லாரையும் ஏமாத்தி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. டைவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. 6 மாசத்துல டைவோர்ஸ் கிடைச்சிரும். இந்த ஊரையே அவ காலி பண்ணிட்டு போயிடுவா. அதனால நீங்க யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ நான் தான் சிவாவோட வைஃப். பேசியாச்சுல, நான் போலாமா? இரு, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. அது கூட மக்களே, நான் உங்க ரத்தம், உங்க சொந்தம், உங்க தோழி, உங்க ஊரு. இவ யாருன்னே தெரியாது. காஞ்சிபுரத்திலிருந்து இங்க வந்து என்ன எதிர்த்து எதுக்கு போட்டி போடுறா? இவளுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சா நம்ம ஊருக்கே அது மிகப்பெரிய அவமானம். ஆனா நான் அப்படி இல்லை. உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்காக உழைப்பேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை செய்வேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக செய்ய நான் தயாராக உள்ளேன். சொல்லுங்கள். நிஜமாவே என்ன கேட்டாலும் செய்வீங்களா? மக்களே, நீங்க சொல்லுங்கள். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நிஜமாவா? இந்த மக்கள் எது கேட்டாலும் செய்வீங்க, அப்படிதானே? அது மக்கள் கேட்கட்டும், நீ கேட்காத. நானும் இதே ஊர் தான், எனக்கு ஓட்டு இருக்கு. நானும் மக்கள் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா, காவேரி நம்ம வீட்டு பொண்ணு, காவேரிக்கு ஓட்டு இருக்குல்ல. மா, இதுலயோ சிக்க வைக்க பாக்குறாங்க. நீ எதுவுமே பேசாதம்மா. நீங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். தெருவெல்லாம் கூட்டி பெருக்கி கோலம் போட்டா போதும். உங்களை நம்பி எல்லாரும் ஓட்டு போடுறோம்.
என்ன சத்தத்தையே காணோம்? இப்பவே வாக்கு மாறினா எப்படி நம்பி ஓட்டு போடுறது? அத்தை, மானம் போகுது, ஏதாவது பேசுங்க. இத கூட செய்ய முடியாதா? சரி, அப்ப இந்த மக்களுக்கெல்லாம் வேற என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க? மக்களே, இதெல்லாம் வெத்து வேட்டு. எல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான். நோ யூஸ். பத்மாமா, நீங்க கேட்டீங்க, அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க செய்றீங்களா இல்லையா? யாரையாவது விளக்கமர கொண்டு வர சொல்லுங்க. நான் களத்துல இப்பவே இறங்குறேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே போனேன். இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, இடுப்பு உடைஞ்சு போகும். முடிக்கலன்னா மூட்டு விழாது. சரி, தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு வாங்க, ஆரம்பிக்கிட்டோம். மக்கள் பணியின் பத்மா, தெருவை கூட்டி சேவை செய்யும் பத்மா. எல்லாரும் கை தட்டுங்க. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கை தட்டுங்க. சரி, முடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டுறோம். ஆரம்பிக்கலாமா? 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 அம்மா இந்தாங்க, நீங்க கேட்டதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, ஆயுதம் வந்தாச்சு. வெயிட் பண்ணாம களத்துல இறங்குங்கட்ட. எல்லாத்துக்கும் நீதான காரணம். நான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். சரி சரி, இப்ப செய்ய வேண்டியதை செய்யுங்க. வாக்காளர்கள்லாம் பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல உங்க ரியாக்ஷனை மாத்துங்க. திபர், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். நல்ல வேலை, காவேரி டாய்லெட்டை கிளீன் பண்ண சொல்லல. தப்பிச்சிட்டீங்க. வாக்காளர்கள் இது பாரு, ஒன்னு தூக்கடிச்சு ஓட ஓட விரட்டலனா அதுக்கப்புறம் என் பேர் பத்மா இல்லடி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பாத்தீங்களா? கை தட்டுங்க, கை தட்டுங்க. அப்போ நாங்களும் களத்துல இறங்கலாமா? ஹலோ, எப்பவும் எல்லாரும் வந்து மக்கள் சேவை செய்வாங்களா? எலெக்ஷன்ல நிக்க போறது அவங்க தானே. அவங்க மட்டும் மக்கள் பண்ணி செஞ்சா போதும். இங்க பாரு, இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்க எல்லாருமே ஒரே குரூப் தான். நாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம். இது என்ன நியாயமா இருக்கு? வாக்காளர்களே, இன்னைக்கு இவங்க வந்து செய்வாங்க, நாளைக்கு இதுதான் உங்க மக்கள் பணியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. மக்களே, நீங்களே சொல்லுங்க,